வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 இதுல பிஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த கிரேட்ல இருக்க எல்லா கம்யூனலுக்கும் சேஃப் கம்யூனல் ரேங்க் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல எல்லா கேட்டகரியும் ஜெனரல், உமன், விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிசிக்கலி சேலஞ்ச்டு இதுல இருக்க எல்லா கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்க போறோம். ஒரு 6 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருக்க எல்லா போஸ்டிங்கும் ஸ்லிப்ட் அப் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த டேட்டா வச்சு தான் இப்ப நெறைய பேரு சேஃப் ரேங்க் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா தப்பு. அத இன் டெப்த்தா பார்க்கும்போது தான் ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, இது விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய மொத்த போஸ்டிங் வித் கேட்டகரி வைஸ். இப்ப ஜெனரல்ல ஜெனரல் எவ்வளோ இருக்கு? ஜெனரல் பிஎஸ்டிஎம் எவ்வளோ இருக்கு? உமன் எவ்வளோ இருக்கு? உமன் பிஎஸ்டிஎம் எவ்வளோ இருக்கு? விடோ எவ்வளோ இருக்கு? விடோ பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம், அப்புறம் பிசிக்கலி சேலஞ்சுல என்னென்ன கேட்டகரி, அதுல ஜெனரல், உமன் இந்த மாரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளால சேஃப் ரேங்கே சொல்ல முடியும். இந்த டேட்டா வச்சு சேஃப் ரேங்க் சொன்னா அது தப்பா தான் இருக்கும். இந்த டேட்டா வச்சு தான் இப்ப நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா நம்ம 6 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம போட்டுட்டோம். இப்ப இதுல இந்த ஸ்பெஷல் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த விடோ அவங்க அவங்க கேட்டகரிக்கு நேரா எவ்ளோ வேக்கன்சி இருக்கோ, அதே சேம் டைம் ஜெனரல்ல எவ்ளோ இருக்கோ, இது 2த்தையும் ஆட் பண்ணா எவ்ளோ வருதோ, அந்த ரேங்க் வரைக்கும் அவங்க சேஃப்ன்னு அர்த்தம். அதே போல தான் எக்ஸ் சர்வீஸ்மேன், பிசிக்கலி சேலஞ்சுட்ல அந்த ஒரு கேட்டகரி எல்டி, ஹெச்ஹெச், ஹெச்ஐ, ஏஎஸ்டி, எல்வி இது ஜெனரலுக்கு. உமனுக்கு உமன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ஜெனரலையும் சேர்த்து பார்த்துக்கலாம். அது அவங்களுக்கு ஓரளவு சேஃபா இருக்கும். அடுத்து ஒரு கேட்டகரி வைஸ் நம்ம ரேங்க் பார்க்கும்போது ஜெனரலுக்கு ஒரு ஜெனரல்ல ஒரு 400 வரைக்கும். அதாவது பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு இல்ல அப்டின்னா ஒரு 400 வரைக்கும். பிஎஸ்டிஎம் இருந்தா ஒரு 500 வரைக்கும் கம்யூனல் ரேங்க் இருந்தா சேஃப். வுமனுக்கு அதே மாரி நான் குடுத்துருக்கேன். 500 வுமன் பிஎஸ்டிஎம்னா ஒரு 540. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிசிக்கு ஜெனரலா இருந்தா ஒரு 600லேருந்து 650 வரைக்கும் இருந்தா சேஃப். பிஎஸ்டிஎம் வச்சிருந்தாங்க அப்டின்னா ஒரு 800 டூ 850. எப்டி இந்த கால்குலேஷன் வருதுன்னு நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜெனரல்ல ஒரு 348 இருக்கு. அடுத்து பிசில 301 இருக்கு. இதுல ஜெனரல்ல இருந்து ஒரு 50% நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அதுல இருந்து ஒரு 200. அப்போ வுமன்ஸ் அதுல சப்போஸ் ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு 50, 100 பேர் இருந்தாங்க அப்டின்னா, ஒரு 600 சேஃபான ஸ்கோரா, சேஃபான ரேங்கா இருக்கும். அதே போல தான் வுமனுக்கு ஒரு 600லேருந்து 650. வுமன் பிஎஸ்டிஎம்மா இருந்தாங்கன்னா 850 டூ 900. ஸோ டோட்டலா பிசிக்குன்னு பார்க்கும்போது ஒரு 800 டூ 850 இந்த ரேங்க் இருந்தா கண்டிப்பா சேஃபான ரேங்க். கம்யூனல் ரேங்க்ல இந்த ரேங்க் இருந்தா சேஃபான ரேங்கா இருக்கும். அடுத்து எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் 450 டூ 500, பிஎஸ்டிஎம்மா இருந்தா 600 டூ 650, வுமனுக்கு 650 டூ 700. ஸோ ஒரு எம்பிசிக்கு 650 டூ 700 இந்த கம்யூனல் ரேங்க்ல இருந்தா சேஃபான ரேங்கா இருக்கும். அடுத்து எஸ்சிக்கு ஜெனரல்ல 350 டூ 400, பிஎஸ்டிஎம் 400 டூ 450, வுமனுக்கு 500 டூ 550. ஸோ எஸ்சிய பொறுத்தவரைக்கும் ஒரு 400லேருந்து 500 வரைக்கும் இருந்தாங்கன்னா சேஃபா இருக்கும். அடுத்து எஸ்சிஏல ஒரு 150 ஜெனரல்ல 150லேருந்து 200 வரைக்கும் எஸ்சிஏக்கு ஒரு சேஃபான கம்யூனல் ரேங்கா இருக்கும். அடுத்து எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டூ 120 இந்த ரேஞ்ச்ல இருந்தா எஸ்டிக்கு ஓரளவு சேஃப் ரேங்கா இருக்கும். அடுத்து பிசி முஸ்லீம்ல பார்த்தீங்கன்னா, 100 டூ 150 இந்த ரேஞ்ச்ல இருக்கும்போது பிசிஎம்க்கு கிடைக்கிறதுக்கான ஹை சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ உங்க ரிசல்ட்ல கம்யூனல் ரேங்க்ல நான் சொன்ன ரேங்க்ல உங்க கேட்டகரியில நீங்க அந்த ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100% ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ இதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதே மாதிரி டைப்பிஸ்ட்க்கு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கு நம்ம தனியா பார்க்கலாம். கிரீன் டிஎன்பிஎஸ்சி இந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிவி அப்லோட், கவுன்சிலிங் சம்பந்தமான எல்லா டவுட்டுமே நம்ம கிளாரிஃபிகேஷன் அடுத்து இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான பிடிஎஃப் எல்லாமே குரூப்ல தான் ஷேர் பண்ணுவோம். நீங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.